ரொம்ப நாள் முன்னாடி பண்ண க்ரௌன்ஸ் வந்து உங்களோட இப்போ இருக்க பல்லோட மேட்ச் ஆகாமல் கலர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் க்ரௌன் போட்டிருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த க்ரௌன்ஸை வந்து மேட்ச் பண்ணி நேச்சுரலாக இருக்க மாதிரி க்ரௌன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது உங்களோட வாயில் வந்து ஏதாவது பற்கள் வந்து உடஞ்சிருந்தாலோ, உங்களோட ஃப்ரண்ட்டு பல் ஏதாவது ட்ராமா இல்லை கீழே விழுந்து உடஞ்சிருந்தாலோ, இல்லை பல்லோட கலர் சேஞ்ச் ஆகிருந்தாலோ, அந்த மாதிரி பிளாக்கிஷாக இருக்கும், ப்ரௌனாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் இருக்க முன்பல் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பல் மருத்துவர் செஞ்சு ஸ்மைல் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிரிக்கும் போது ஏதாவது ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி சிரிக்கும் போது அவங்க சிரித்தா அவங்க எதாவது நினைப்பாங்களோ, நம்ம பல்லு இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் சிரிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்மைல் கரெக்ஷன் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அதுக்கப்புறம் உங்களோட வாயில் வந்து ஏதாவது ஹேபிட்ஸ்னால